அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. நிறைய இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துடலாம். அதோட டெய்லி டெக் அப்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் 77mobiles.com இதில் போனீங்கன்னா டெய்லி டெக் அப்டேட்ஸ், ரிவ்யூஸ், மொபைல் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸஸ் எல்லாமே நீங்கள் அங்கே செக் பண்ண முடியும். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃபர் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட ட்ராய் அண்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஸ்பேம் கால்ஸ் இதில் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. பட் இந்த வாட்டியும் அது ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் தெரியுது. அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதோட OnePlus Nord 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாம் பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 1030 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டு ஸ்பேம் கால், ஸ்பேம் மெசேஜஸ் பற்றி தான். ஏன்னா இந்தியாவில் May 1 ட்ராயும் டாட்டும் ஒரு புது ரூல் கொண்டு வர போகிறாங்க இந்த ஸ்பேம் கால், ஸ்பேம் மெசேஜஸ்க்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1 அப்புறம் எந்த கஸ்டமர்ஸ்க்கும் ஸ்பேம் கால் போகக்கூடாது. அதாவது டெலிமார்க்கெட்டிங்லேருந்து கிரெடிட் கார்டு வேணுமா வேண்டாமா, லோன் வாங்குறீங்களா இல்லையான்னு இந்த மாதிரி கால் போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை கால் போச்சுன்னா அவங்க ஏர்டெல் யூஸரோ இல்லை ஜியோ யூஸரோ ஏர்டெல் ஜியோ மேலே தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூல் May 1 இவங்க ஆக்டிவேட் பண்ண போகிறதா சொல்கிறதுக்குள்ளேயே ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக எங்களால் இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் மெசேஜஸ், ஸ்பேம் கால்ஸ் இந்தியாவில் மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம். ஏன்னா பாப்புலேஷன் நமக்கு அதிகம். ஸோ இங்கே இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், நாங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியாது அப்படின்னு டெலிகாம் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னாவே டிஎல்டி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அவங்க டெலிமார்க்கெட்டிங் பண்ணணும். ஆனால் யாருமே இந்தியாவில் டிஎல்டி பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுறதே இல்லை. டிஎல்டி பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் அவங்கள பிளாக் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாமல் டைரெக்டாக கால் பண்ணுற யாரையுமே நாங்கள் பிளாக் பண்ண முடியாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்டெல், ஜியோ, வோடஃபோனோட மறுபடியும் இவங்க டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. ஸோ May 1 இந்த ஸ்பேம் கால், ஸ்பேம் மெசேஜஸ் இதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்காது. மேபி இன்னும் ஒரு 6 மாதம் ஆகலாம். தற்சமயம் டு நாட் டிஸ்டர்ப் மோட் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை கூகுளுடைய பிக்சல் 6a வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஃபெஸ்டிவல் சேலில் நல்ல டீலில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 42,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லி இது 32,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருந்தது. ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு 3,000 ரூபாய் ஃப்ளாட் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 28,999 அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சிட்டி கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு, இண்டஸ் இன் பேங்க் கிரெடிட் கார்டு, இந்த 4 கிரெடிட் கார்டுக்கும் 1,000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 27,999க்கு நீங்கள் வாங்கலாம். இது கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மேக்ஸிமம் உங்களுக்கு 15,000-16,000 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக தான் 27,999க்கும் கம்மியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு டீல் அவைலபிளாக இருக்குது. வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்பிளுடைய நெக்ஸ்ட் ஐஃபோன் சீரிஸ், அதாவது iPhone 15 சீரீஸில் புது பட்டன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதுல ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. தற்சமயம் சைலண்ட் பண்ணக்கூடிய டாகல் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எப்படி மியூட் பண்ணுறோமோ அதுவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட 20 ஆக்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது கேமரா ஆன் பண்ணணுமோ, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணுமோ, இல்லை லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணணும், ஹோம் ஸ்க்ரீன் ஆன் பண்ணணும், ஏதாவது எனேபிள் டிசேபிள் பண்ணணும்னு அந்த ஆக்ஷன் பட்டனில் எது வேணுமோ நம்ம செட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட iPhone 15 Proல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியும். OnePlus உடைய Nord சீரிஸ் மறுபடியும் இந்தியாவில் கம்பேக் பண்ணுற மாதிரி சில ஃபீச்சர்ஸோட OnePlus Nord 3 இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு OnePlus Nord அப்படின்னு சொன்னாவே பயங்கர ஹைப்போடு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் சரியாக கொடுக்கல Nord 2 எல்லாம். அதனால் ஹைப் அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போது OnePlus Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000ல் லான்ச் ஆகிற மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியா லான்ச்சும் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். MediaTek Dimensity 9000 அப்படிங்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது OnePlus Nord 3. சாம்சங் உடைய ப்ரீமியம் டிவைசஸ், அதாவது S சீரீஸில் அடுத்ததாக S24 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரெஃப்ரெஷ் ரேட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 ஹர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து 144 ஹர்ட்ஸில் இவங்களுடைய எஸ் சீரிஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. 144 ஹர்ட்ஸ் எப்போ மாதிரி வந்து உங்களுக்கு டைனமிக் AMOLED பேனலோடு இவங்க கொடுப்பாங்க. அதோட வந்து ஃப்ளாக்ஷிப் சிப் தான் ஸ்னாப்ட்ராகனுடைய 8 Gen 3 நெக்ஸ்ட் என்ன லான்ச் ஆகுதோ அந்த ஃப்ளாக்ஷிப் சிப். இங்கே வந்து LPDDR5X UFS 4.1 ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. iQOO ஏற்கனவே இந்தியாவில் Z7 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த Z7 சீரீஸில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் Z7 Pro Z7X வந்து ஏற்கனவே இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் எல்லா இடங்கள்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிறது ப்ரோ கிடையாது, லைட்டர் வேரியன்ட் Z7X. ஏன்னா இது வந்து Geekbenchலையும் லிஸ்டிங்காக இருக்குது. Geekbench அப்படின்னு சொல்லும்போது ஸ்கோர்ஸோட லிஸ்டிங்காக இருக்குது. சிங்கிள் கோர் வந்து 905ம் மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2137. அதனால் இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 695ல் ஒரு 5G டிவைஸாக லான்ச் பண்ணலாம் தெரியுது. அவுட்லுக் டிசைன் எல்லாமே வந்து Z7 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இங்கே சிப்செட் மட்டும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695ல் வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து Z7 Pro இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Z7 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேக் டு பேக். April 3 அன்னைக்கு Realme உடைய GT Neo SE5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. இது 2 ஹைலைட்டிங் ஃபீச்சர் வரப்போகுது. ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2. இது ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இவங்க 2 டைப் கொண்டு வராங்க. ஒன்று 150 வாட், இன்னொன்று 240 வாட். ஸோ ரெண்டுமே வந்து குவிக்காக தான் சார்ஜ் ஆகுது. பேட்டரி கெப்பாசிட்டியும் 5500 mAh. அதோட பேக் பேனலில் RGB லைட்னிங் இந்த ஃபீச்சரோட வந்து April 3 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஒன்ஸ் சைனா லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் வரும். ஃபைனலாக இந்தியாவில் கம்மி விலையில் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் April 11 லான்ச் ஆகுது. எஸ், இங்கே ஃபோல்டபுள் அப்படின்னு சொல்லும்போது டெக்னோ வந்து புதுசாக ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே MWCயில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 77,777. ஸோ வந்து இப்போ ஃபோல்டபுள் டிவைஸ் அப்படின்னு சொன்னாவே ஒரு 1.5 லட்சத்துக்கிட்ட தான் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு 1 லட்சத்துக்கு கீழே இந்தியாவில் லான்ச் ஆகுது. மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+. இந்த சிப்போட வந்து டுவல் டிஸ்பிளேவோட வருது. கூடவே வந்து இது ட்ரிபிள் ரியர் கேமராவில் கொண்டு வராங்க. ஆப்டிக்கல் ஜூம் எல்லாம் இருக்குது, வைட் ஆங்கிள் எல்லாமே இருக்குது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது கூடவே 5000 mAh பேட்டரி, டைப் சி சார்ஜிங்னு ஃபீச்சர்ஸும் நல்லாவே கொடுக்குறாங்க. ஸோ டெக்னோ இந்தியாவில் April 11 அன்னைக்கு அவங்களுடைய ஃபோல்டபுள் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. விவோடைய T சீரீஸில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. Vivo T2 T2X. ஆல்ரெடி T1 T1X ரொம்பவே பாப்புலராக இருந்தது. ஏன்னா இது 15,000 கீழே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து T2 T2Xும் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. இங்கே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 வந்து ஸ்னாப்ட்ராகன் 695லையும் T2X வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் 5G டிவைசஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோவுடைய T சீரீஸ் அதாவது T2 சீரீஸ்லையும் 2 ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங்குடைய நெக்ஸ்ட் எஸ் சீரீஸில் எவ்வளோ ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iQOO Z7. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுகுமார். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி டெக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் 77mobiles.com அதையும் செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.